வணக்கம். மீண்டும் ஒரு டாக்டர் ரிவ்யூடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரிபடி. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஹேட்டர். நான் ஒரு ரஜினி ஃபேன் தாங்க. நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல. நான் ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸ் அப்படின்லாம் போய் சொல்ல விரும்பல. பட் ஆனால் இந்த கேமரா முன்னாடி நின்றுட்டு உங்கள் கூடலாம் பேசும்போது, நம்ம கருத்தை பகிர்ந்துக்கும் போது நம்மளுக்குன்னு ஒரு கடமை உணர்ச்சி இருக்குது இல்லைங்களா? அது எல்லாமே ஒரு பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல்னு பார்த்தீங்கன்னா, நெற்றிக்கண் திறப்பிலும் குற்றம் குற்றமே. இது பாசிட்டிவ்க்கும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ்க்கும் யூஸ் பண்ணலாம். வித் தேட் பீங் செட், ரிவ்யூக்குள்ளே போகலாம். நம்ம இந்த படம் ஆரம்பித்து சில நிமிஷங்கள்லேயே பார்த்தீங்கன்னா வீல் வேணுன்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு டைலாக் வருது. அப்படிதாங்க இந்த படம் செம்ம தாறுமாறு. சரி, ஓகே, ரஜினி ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படின்னு யோசிச்சோம்னா, ஃபேன்ஸை பற்றி விடுங்க, அவங்களுக்கு தான் படம் எப்படி இருந்தாலும் பிடிக்கும், தலைவர் எப்படி இருந்தாலும் எல்லாரும் பார்ப்பாங்க. ஸோ அவங்கள பற்றி நம்ம முதல்ல பேசணும்னா பிறகு யோசிக்கணும். ஸோ நியூட்ரல் ஆடியன்ஸஸில் பார்த்தீங்கன்னா பல கேட்டகரி இருக்குது. அதில் முதல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கதையை நோக்கி வர்றவங்க. ஸோ இதில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கதை இருக்குது, நல்ல எலாபரேட்டாக சொல்லப்பட்ட ஒரு கதை இருக்குது, பல கேரக்டர்ஸை வச்சு எலாபரேட்டாக சொல்லப்பட்ட ஒரு மிக சுவாரஸ்யமான ஒரு கார்த்திக் சுப்புராஜ் கதை இதில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மக்கள் எல்லாருமே தாராளமாக இந்த படத்துக்கு வாங்க. செகண்ட் டைப் ஆஃப் நியூட்ரல் ஆடியன்ஸஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல காமெடி, நல்ல சாங்ஸு, என்டர்டெயின்மெண்ட்டு, நல்ல பஞ்ச் டைலாக்ஸு அந்த மாதிரி இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், படம் என்டர்டெயின்மெண்ட்டாக ஜனரஞ்சகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வர்றது இன்னொரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள். அந்த செக்மெண்ட்டுக்கு போதுமான அளவுக்கு தீனி இந்த படத்தில் இருக்குது. ஸோ நீங்களும் தாராளமாக இந்த படத்துக்கு வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ரஜினியெல்லாம் ஒன்றும் பெருசாக பிடிக்காது, ஃபேன்லாம் ஒன்றும் கிடையாது, பட் ஆனால் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்ற ஒரு டைப் மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ். அற்புதமான அவரோட எல்லா ஸ்டைல்ஸுமே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஒரு புதுமையாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் நியூட்ரல் ஆடியன்ஸாக இருந்து பார்த்தாலும் சரி, ஒரு ஃபேனாக இருந்து பார்த்தாலும் சரி, அதை ரசிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. செம்மையாக இருக்குது தலைவர் ஸ்டைல்ஸ் அண்ட் டைலாக்ஸ் எல்லாமே. இந்த படத்தில் என்ன இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்குங்க. படத்தில் அற்புதமான டைலாக்ஸ், அற்புதமான ஸ்டைலு, அற்புதமான மேக்கப்பு, தேவைக்கான அளவு மேக்கப்பு. தலைவர் ரொம்ப யங்காகவும் காட்டி ஓவர் மேக்கப்பும் போட்டு கெடுக்காமல் அளவான மேக்கப்பு, கதைக்கு என்ன தேவையோ அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ ஒரு மாதிரி நம்புகிற மாதிரி ஒரு மேக்கப்பை கொடுத்து கதைக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காரு கார்த்திக் சுப்புராஜ். ஆக்ஷன் செம்மையாக இருக்குது. பாடல்கள் நான் சொல்ல வேணாங்க, மரண மாசு. கேமரா சூப்பராக இருக்குது, சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்குது. இந்த கலர் டோன்ஸு, எடிட் பண்ணக்கூடிய கலர் டோன்ஸு, கேமராவை எடிட் ஆனதில்ல, கலர் டோன்ஸு, கேமரா ஆங்கிள்ஸு எல்லாமே ஃபேபுலஸாக இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ், எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் ஸ்டன்னிங் மேன். தலைவர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் அதாவது உருகி நடிச்சிருக்காருங்க. அதாவது அவரோட ஆடியன்ஸுக்கு அவரோட ஆடியன்ஸுக்கு அவருக்கும் தெரியும். அதாவது பாஷா, படையப்பா அந்த மாதிரி எல்லா படத்துலையும் கொடுக்கணும், நம்ம ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. பட் ஆனால் அதுக்கான ஸ்கிரிப்ட் எல்லா இடத்துலையும் அமைகிறது இல்லை, அதுக்கான ரெப்ளிகேஷன் பண்ணுறது அவ்வளோ சுலபமும் கிடையாது. ஸோ எஃபர்ட் போட்டு ரிப்ளிகேட் பண்ணி தெருக்கி விட்டுருக்காரு எல்லாத்தையுமே. செமையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பேஸ் செட் பண்ணுவாங்க, கதையோட ஒரு பேஸ் செட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்ணெல்லாம் லேசாக அப்படியே அவர் அப்படியே இருந்திருக்கல, யங்காகவே இருந்திருக்கல, டைம் எல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சு அவர் நம்ம எப்பயுமே யங்காகவே அந்த ஸ்டைலாகவே பார்த்துக்கிட்டு இருக்கணுன்ற ஒரு ஆசை. அது என்றைக்குமே நிலைக்குமா அப்படிங்கிற ஒரு பயம், அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நஸ்டாலஜிக் ஃபீல் இருந்தது இந்த படத்தோட ஸ்டார்டிங் பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரோட் இருக்கும். பட் ஸ்டார்டிங் பகுதிகளில் அந்த பேஸ் ரொம்ப நல்லா செட் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த படத்தில் வில்லன் பார்த்தீங்கன்னா நவாசுதீன் சித்திகி. விஜய் சேதுபதி வில்லன் இல்லையா, ஹெல்ப்பரா என்னன்னா நான் சொல்ல, நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நவாசுதீன் சித்திகி பார்த்தீங்கன்னா அதாங்க விஜய் சேதுபதியே ஆடியோ லான்ச்சில் சொன்னார் பார்த்தீங்களா, சைலண்ட்டாக நடிச்சிட்டு போவார். அது உங்களை தூக்கி சாப்பிட்டுருக்காருன்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி அழகாக நடிச்சிட்டு போயிடுவார் நவாசுதீன் சித்திகி. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துலையும் கொடுத்துருக்காரு. விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் தலைவர் சேரும்போது இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் செமையாக இருந்துச்சு. இது ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ். விஜய் சேதுபதி கார்த்திக் சுப்புராஜோட ஒரு ட்ரம் கார்டை வச்சுருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் விஜய் சேதுபதிக்கு கொடுக்கப்பட்ட சிச்சுவேஷன், அதாவது கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு பிளேயர் இறங்கும்போது பல சிச்சுவேஷன்ஸில் இறங்குவாங்க. ஸோ அதே மாதிரி தான் விஜய் சேதுபதி இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சிச்சுவேஷனில் இறங்குறாரு. ஸோ அந்த சிச்சுவேஷனை அற்புதமாக ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு.
இந்த படத்தில் வந்து 2 ஹீரோயின் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், சிம்ரன் மற்றும் த்ரிஷா. த்ரிஷா வந்து ஆஸ் யூஷுவல் ஃப்ளாஷ்பேக்கில் தான் இருக்கிறாங்க. ரஜினி சாரே வந்து அதை சொல்லிட்டாங்க, ஸோ அது ஸ்பாயிலர் கிடையாது. 2 பேருக்குமே லிமிட்டடான ரோலு. ஆப்வியஸ்லியான எல்லா ரோலையுமே நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போனோம்னா படத்தோட லெங்த் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஸோ லிமிட்டடான ரோலு, ஆனால் அந்த ரோலை வந்து அற்புதமாக பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நிறைய துணை நடிகர்கள் இந்த படத்தில் வந்து எல்லாருமே, வாபி சிம்ஹா ஆகட்டும், இல்லை முனிஷ்காந்த் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே நம்ம நிறைய சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லையும் பார்த்துருப்போம், இல்லை கார்த்திக் சுப்புராஜோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ்லையும் பார்த்துருப்போம். எல்லாருமே சூப்பராக அவங்க பாட்டு பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜென்ரலாக இந்த நெகட்டிவ் வந்து கண்டிப்பாக பேசப்படும் வெளியே. பட் ஆனால் நான் அதை நெகட்டிவ் அக்செப்ட் பண்ணுறதில்ல. படத்தோட லெங்த்தை பற்றி யோசிப்பாங்க. நம்மளா ஒரு லெங்த்தை டிசைட் பண்ணிட்டு இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெருசாக இருக்குது, 2.5 hours தான் ஜென்ரலாக இருக்கணும், இது 2 hours 2.5 hours மேலே இருக்குது அப்படின்னு நினச்சி பெருசுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு கதை நல்லா புரியுறது முக்கியமாக இல்லை படத்தோட லெங்க்த்துங்கிற ஃபேக்டர் ரொம்ப முக்கியமானு யோசிச்சிங்கன்னா வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கான பதில் உங்களுக்கே கிடச்சிரும். ஸோ இந்த கதை வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. கதை வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான கதை. ஸோ கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு எல்லாமே எலாபரேட்டாக குவாலிட்டியோட சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் தேவைப்படும். அந்த டைம் எடுத்து டைரக்டர் பண்ணியிருக்காரு. அதை நாங்கள் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் சில பேர் அதை நெகட்டிவாக சொல்லலாம். பட் ஐ எம் ஓகே வித் இட். ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னு பட்டுச்சுன்னா வந்து சசிகுமார் அவர்களோட ரோல் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அவரோட போர்ஷன்ஸ் வந்து ஸ்லைட்டாக லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. பட் அது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது. நான் வந்து குத்தம் நெகட்டிவ் சொல்லணுங்கிறதுக்காக சொன்னேன். ஓவரால் படம் ஃபேபுலஸ். நீங்கள் ஒரு படத்தில் என்னென்ன கேட்க முடியுமோ அது அத்தனையுமே உங்களுக்காக படைத்து கொடுத்துருக்காங்க. கார்த்திக் சுப்புராஜ் செதுக்கி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஒரு ரஜினி ஃபேனாக நீங்கள் இருந்துட்டு போங்க, நியூட்ரல் ஆடியன்ஸ் இருந்துட்டு போங்க, யாராக இருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட், ஜனரஞ்சகமான படம், குடும்பத்தோடு கண்டு மகிழுங்கள். ஸோ ரஜினி ஃபேன்ஸை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொன்னேன்ல, எப்படி இருந்தாலும் தலைவர் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இப்படி நீங்கள் பார்க்குறதுக்காக தாங்க அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. நீங்கள்லாம் கொண்டாடி மகிழ்வீங்க. என்ஜாய் டு த ஃபுல்லஸ்ட். கார்த்திக் சுப்புராஜ் வந்து ரொம்ப கமுக்கமான ஆளுன்னு விஜய் சேதுபதியை சொல்லியிருப்பார். ரொம்ப உண்மை. ப்ளஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஆளுன்னு கூட கவனிக்கணும் நீங்கள். அதாவது ஒவ்வொரு சீன் வந்து உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு நான் த்ரில்லரு அப்படின்னு உடனே எல்லாம் பேசாது, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு சீன் வந்து அடுத்தடுத்த சீன் போகும்போது வந்து உங்களுக்கு என்கேஜிங்காக இருக்கும். சின்ன சின்ன ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் தப்பாகிட்டு சிதறி விட்டு போயிட்டுருக்கும். ஸோ உங்களால் வந்து ரொம்ப ஆப்வியஸாக கெஸ் பண்ண முடியாது என்ன கதை அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு சின்ன த்ரில் ஃபேக்டர் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் இருந்துக்கிட்டே இருக்கும். என்கேஜிங்காக இருக்கும். அதனால் கார்த்திக் சுப்புராஜ் வந்து ஐடியில் ஒரு சின்ன கரியரை முடிச்சுட்டு தான் சினிமாவுக்கு வந்திருக்காரு, அவர் பேஷனை ஃபாலோ பண்ணி. ஸோ நாங்களும் ஐடி மக்கள். ஸோ எங்கள் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர் போய் நல்லா ஷைன் ஆகிட்டு இருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் கண்டிப்பாக இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பார். இன்னும் நிறைய இன்டெலிஜென்ட் சினிமாஸ் இந்த மாதிரி தமிழ் சினிமாவுக்கு கொடுத்து தமிழ் சினிமாவை மொத்தத்தில் ஒரு இன்டெலிஜென்ட் சினிமாவை மாற்றுவாருங்கிற நம்பிக்கையோடு. This is Krish Green signing off from USA. With that little Happy New Year review, this is Krish Green signing off from USA. Thank you for watching patiently. Now, please do like, comment, share and subscribe to the newly rebranded channel All India Talkies.